ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துருவோமா. பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிரில் செஞ்ச பணியாரம், கார பணியாரம் செஞ்சுருந்தேன். மத்தியானம் சிம்பிளாக ரசம், அதுக்கப்புறம் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக சப்பாத்தி ரோல் பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துருக்குறேன். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மல்லி இலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா வந்து அந்த காயெல்லாம் வெந்து வந்துடும். அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். அதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கரை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இது வந்து தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடும். நான் வந்து காலையிலேயே சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு சப்பாத்தி போட்டு நம்ம எப்போதும் சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே 2 சைடும் நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக குக் ஆகணும். அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா முட்டையை வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு நான் அடித்து வச்சுருந்தேன். அதை வந்து ஊற்றிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வந்து பெரட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிட்டு. இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். மதியம் வந்து நமக்கு லைட்டான சாப்பாடு தானே எடுத்துருக்குறோம். காலையிலேயே பசங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். உடம்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் வந்து உள்ளே வந்து உருளைக்கிழங்கும் கூட வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மதியத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.